டேரா போட்டு கிளம்பி போக வேண்டியது தான். கிளாசிக் சூப்பராக இருக்குது பார். அவங்க அதுமாதிரி சின்ன குட்டியாக இருக்க போதே ஹலோ காய்ஸ், bonjour, வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அன்பான வணக்கம், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே காய்ஸ், ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஸோ வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வாரம் வந்து ஒரு பாரிஸ்லேருந்து ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ஒரு லாங் ட்ராவல் அடித்து ஒரு பீச்சுக்கு வந்திருக்கேன். அந்த பீச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஊர் பேர் அந்த ரீஜன் பேர் வந்து போர்தோ. ஒரு ஃபேமஸான அந்த ஒயின் ஃபேப்ரிக்கை பண்ணுற இடம்லாம் தயாரிக்கிற இடம், ரொம்ப ஃபேமஸான ஒயின் போர்தோ. ஸோ அந்த போர்தோலேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பசார்காஷம் டியூந்த பிலா இந்த பீச்சு பார்க்க தான் வந்திருக்கேன். ஸோ இப்போது நாங்கள் எங்கே ரிசர்வ் பண்ணியிருக்கோன்னா, ஒரு வாரத்துக்கு அர்காஷம் என்ற ஒரு ஊரில் தான் ரிசர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே வெக்கான்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பீச் இருக்குது. அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணுறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பாருங்கள் இங்கே இருக்கிறவங்க. ஓகே கைஸ், இப்போ பாருங்கள். இது வந்து பெரிய பீச்சுங்க, அர்காஷாவில் இருக்குது. ஸோ இதுக்கிட்ட தான் நம்ம ஒரு வீடு வாடகை எடுத்து அப்படியே ஒரு வாரம் டேரா போட்டு கிளம்பி போக வேண்டியது தான். வாங்க, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, இந்த அழகான இடம். அப்படியே மேலே போயிட்டுக்கான்ப்பா. அந்த பூச்சிங்க கத்துது பாரு, டேங் 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 டேங். இந்த மரம் பாருங்கள், இவ்வளோ அழகாக இல்லை? கிளாசிக் சூப்பராக இருக்குது பார். அவங்க அதுமாதிரி சின்ன குட்டியாக இருக்க போதே அப்படியே வெட்டி அதுமாரி வளர்த்துட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் பார்க்க வேண்டிய இடம் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். இங்கே பாருங்கள்,
இது ஒரு ஞாபகம் மட்டும் போகலாமா, அழகாக இருக்குது. இதுக்குன்னே 2 எடுத்தேன். இது ஒன்று போதும். பாருங்க, அழகா இல்லை? இருக்கா இல்லையா அதான் மேட்ரு. எனக்கு பிடிச்சிக்கிது. அது போயினே இருக்குதுப்பா மரம். டெங்க அப்பா, நான் கூட அது மட்டும் தான் நினச்சேன். அது இறங்கி அதுக்கப்புறம் அப்படியே போயின்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. நிஜமாலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க கிட்ட போய் பார்ப்போம். இது வந்து ஃப்ரான்ஸ்லே ரொம்ப ஒரு பெரிய பீச் கூட சொல்லலாம். பாருங்கள், காய்ஸ் இங்கே பாருங்கள். ஆனால் இதோடைய அந்த எப்படி சொல்கிறது, இந்த மணல் பரப்பளவா ரொம்ப 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 பெருசாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், அப்பா 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 அப்பான்னு போயினே இருக்குதுப்பா. அப்படியே நடந்தே ஒரு ரவுண்ட் அடிப்போம் போல இருக்குது. அவ்வளோ தூரம் போகணுமா? சரி, நம்ம இங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்துக்கோம். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள். அப்படியே ஒரு வீடியோ, அழகான அப்படியே ஒரு வீடியோ உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி தாங்க இந்த பெரியர் பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குல்ல, அர்காஷனில் நிறைய பீச் இருக்குது. இதுக்கு பேர் வந்து பெரியர். ஸோ அந்த பீச் தான் இது. பாருங்கள், நிறைய போட்லாம் இருக்குது. ஏன்னா இது ஒரு குட்டி துறைமுகம் கூட சொல்லலாம். ஸோ அந்த அதனால தான் அந்த இவ்வளோ போட்டுங்க இங்கே வந்து நிற்கிது. பாருங்கள் அந்த சூரியன். ஹலோ, காலை வணக்கம். பாருங்க, சூப்பராக இல்லை? இதுமாரி நம்ம பாண்டிச்சேரி பீச்சில் இவ்வளோ மரங்கள் நட்டு அழகாக பாதுகாப்பு பண்ணி வச்சா டூரிஸ்ட் ஏன் வளராது? டூரிசம் ஒரு நாட்டில் நல்லா இருந்துச்சுன்னா அந்த நாடு செழிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ். ஓகே வாங்க, இப்போ நம்ம எனக்கு அந்த மரத்துக்கிட்ட போய் வீடியோ எடுக்க ஆசை. போய் பார்ப்போம். அழகாக கட்டி வச்சுக்கிறாங்கப்பா. நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம்ல மணல் மாதிரி, அதை கட்டி வச்சுக்கிறாங்க. ஹலோ, இங்கே பாருங்கள், இதாங்க அந்த பீச்சு. இது தீன்ற பில்லா பக்கத்தில் இருக்குது. இந்த பீச்சு பேர் வந்து பிலா ஸ்யூர்மா. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அர்காஷ் பக்கத்தில் பிலா ஸ்யூர்மா. இங்கே வந்து இந்த வால்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ வால் அப்புறம் அந்த பெடல் பண்ணுறது எல்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ அழகாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பில்லா ஸ்யூர்மா பார்க்கணுன்னா இங்கே வந்து பாருங்கள். இப்படி தான் இருக்கும் இந்த பில்லா ஸ்யூர்மா. வாலா இந்த பிளாஷ் பில்லா ஸ்யூர்மா.
பண்ணிவிட்டு அதை எடுத்து போடுறாங்க சொல்கிறாங்க பாருங்க. பாருங்க அது பத்தோ இப்படி தான் இருக்கும். தண்ணியில் கிளம்பிட்டாங்க. சும்மா காற்றுல சும்மா ஜம்முன்னு போயிடுச்சு.